இன்னைக்கு உங்களோட எஞ்சின வாழ்நாளை பத்தி பேச போறோம். இது நாளை அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பத்தினது. தேவன் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற எதிர்காலத்தை நம்ம தவறான அணுகுமுறையோட அணுகக்கூடாது. நீங்க சிக்கிக்கிட்டதா உணரலாம், ஆனா நீங்க அப்படி உணர வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்க சோர்வா இருக்கலாம், அதை சரி செய்ய வேண்டிய நேரம் தான் இது. நீங்க நிச்சயமற்றவரா உணர்ந்தீங்கன்னா நீங்க மன தெளிவை கண்டிப்பா பெறலாம். வரப்போறது என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் அறிவாரு. நாளைய தினம் வரும்போது அவர் உங்களுக்காக காத்திருப்பாரு. அதனால அதுல நுழைஞ்சு உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தையும் அவரோட நோக்கத்தையும் கண்டறியுங்க. இன்னிலிருந்து இந்த நேரத்திலிருந்து நாம முன்னேற வேண்டிய காலத்துக்குள்ள நுழைகிறோம். நாம் நம்முடைய சூழலுக்கு மேலாக உயர்ந்து நமது அச்சங்களை வென்று பெரிய காரியங்களை செய்ய முனைந்து நமது பிறப்புரிமையை மீட்டெடுத்து அவருடைய வல்லமையை பிரகடனப்படுத்தி தேவனுடைய வாக்குறுதிகளை சுதந்திரித்து முன்னேறும் காலத்தில் வந்திருக்கிறோம். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். இது நிறுவுவதற்கான நேரம் அல்ல, முன்னேறுவதற்கான நேரம். வேல்ஸோட கார்டிஃப் நகர்ல இருக்கிற ஒரு மெக்டொனால்ட்ல தன்னோட வேலையை லூக் விரும்பினார்னு நீங்க சொல்லலாம். ஆனா இங்கிலாந்து தேசிய லாட்டரியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த வேலையை விட்டுட்டாரு. எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரே ராத்திரியில கோடீஸ்வரர் ஆனாரு. அவரு மெக்டொனால்டோட ஊழியரா இருந்த தன்னோட காதலி எம்மாவை மணந்துக்கிட்டு தன்னோட அதிர்ஷ்டத்தை கொண்டாடினாரு. மேலும் அவங்க ஒரு வீட்டை வாங்கி கேனரி தீவுகள்ல நீண்ட விடுமுறையை எடுத்தாங்க. ஆனா வேல்ஸ் திரும்பினதுக்கு அப்புறம் லூக்கா சலிச்சிட்டாரு. அவர் சொன்னாரு, உண்மையா சொல்லணும்னா ஒருத்தர் ஓரளவுக்கு தான் ஓய்வு எடுக்க முடியும். நான் ஒரு இளைஞன், அப்புறம் கொஞ்சம் கடின உழைப்பு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யறதில்லைன்னாரு. அதனால அவர் தன்னோட பழைய வேலையை திரும்ப கேட்டாரு. இப்போ மெக்டொனால்ட்ல அவர் திரும்பவும் ஹாம்பர்கர்களை புரட்டுறதை பார்க்கலாம். அவர் உணவகத்தில் சம்பாதிக்கிறத விட தான் ஜெயிச்ச பணம் தர வட்டியிலிருந்து அதிக பணத்தை சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவர் தன்னோட நண்பர்கள் சக பணியாளர்களோட வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா உணர்றாரு. எல்லாருமே நான் கொஞ்சம் பைத்தியம்னு நினைக்கிறாங்க, ஆனால் பணத்தையும் தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். அதோட எம்மா சொன்னாங்க, என்னால் அதை முழுமையாக புரிஞ்சிக்க முடியுது. நாங்கள் 2 பேரும் மெக்டொனால்டில் வேலை செய்கிறத ரொம்பவும் விரும்புகிறோம். இன்றைக்கும் அங்கே நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அதனால் அது அவங்களுக்கு ரொம்பவும் பரிச்சயமானதுன்றதுனால அவங்க அதை ஆர்வத்தோடு எதிர்நோக்குறாங்க. நீங்க இயேசு கிறிஸ்து மூலமா தேவனோட உறவுல ஈடுபடும் போது லாட்டரியை ஜெயிச்சவரை விட நீங்க செல்வந்தரா இருக்கீங்க. அதை நினைவில் கொள்ளுங்கள். பொக்கிஷத்தோட பெரும் பகுதி பரலோகத்துல நமக்கு முன்னால இருக்கு. ஆனா பல பேர் அங்க நம்ம சலிப்படைய போறோம்னு பயப்படுறாங்க. பரலோகத்துக்கு போக வேண்டாம், ஏன்னா அது சலிப்பா இருக்குன்னு எத்தனை பேர் என்கிட்ட சொன்னாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. நான் பரலோகத்துக்கு போனா எனக்கு சலிச்சுட்டா நான் என்ன செய்யறதுன்னு அவங்க கேட்குறாங்க. சரி, எல்லாத்துக்கும் மேலா நான் ஓரளவுக்கு தான் ஓய்வு எடுக்க முடியும். என் நண்பர்களுக்காக எங்கன்னா என்ன செய்யறது? இந்த பூமியில என்னோட வாழ்க்கையை மேம்படுத்தின செயல்களுக்காக நான் ஏங்குனா என்ன செய்யறது? நான் அவங்க கிட்ட கவலைப்படாதீங்க, நீங்க சலிப்படைய மாட்டீங்க, அதுக்கு இதுதான் ஒற்றை காரணம்னு சொல்லிக்கிறேன். தேவன் சலிப்புக்குரியவர் இல்லை. பரலோகம் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தாது, அது நிறைவையும் கொண்டாட்டத்தையும் தான் தரும். உங்களோட கனவுகள், பிரார்த்தனைகள், கவனம் செலுத்துதல், பணம் எடுக்கிறது, அப்புறம் முதலீடு செய்யறதுன்னு பூமியில உங்களோட முன்னோக்கிய வேகம் எல்லாமே உங்களோட பரலோக வீட்டில் உங்களுக்கு அதிக சேவை, மகிழ்ச்சியான வேலை, அப்புறம் செழுமையான நிறைவை தரதுக்கான முன்னோடியாக இருக்கு. தேவனோட பிள்ளைகள் பூமியை விட்டு பிரிஞ்சாலும் எப்பவும் முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ வேதாகமத்தோட நாயகர்கள் தொடர்ந்து பரலோகத்தை பற்றி சிந்தித்து அவங்க இந்த பூமியில அந்நியர்கள் அப்புறம் பரதேசிகள்னு ஒப்புக்கிட்டாங்க. அவங்க ஒரு தாயகத்தை தேடுறோன்னும் ஒரு சிறந்த நாட்டை, பரலோகத்தை விரும்புகிறோன்னும் தேவன் தாமே கட்டி உண்டாக்குன அஸ்திபாரங்களுள்ள நகரத்தை தேடுறோன்னு சொன்னாங்க. இயேசு தம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் முடிவையும் நெருங்கி கொண்டிருந்த போது பரலோகத்திற்காக ஏங்கினார். அவர் தன் சீஷர்கள்கிட்ட சொன்னாரு, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். அப்போஸ்தலர் பேதுரு இதை பற்றி முக்கியமான ஒன்றை சொன்னாரு. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனோட நாள் சீக்கிரமா வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்க. அந்த நாள்ல வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவருடைய சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். நான் படித்த அந்த பகுதியில் 3 முறை எதிர்காலத்தில் தேவன் நமக்காக என்ன வச்சிருக்கிறாருன்றதை எதிர்நோக்குமாறு பேதுரு நம்மக்கிட்ட சொன்னார். கிறிஸ்துவோடைய வருகை, புதிய வானம் மற்றும் புதிய பூமியின் உருவாக்கம், அப்புறம் பரலோகத்தில் நம்மளோட நித்திய வீடு. இந்த தற்போதைய யுகத்தில் புனிதமான தெய்வீக அப்புறம் நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழ நம்மளோட எதிர்பார்ப்பு நமக்கு அதிகாரம் அளிக்குது. வேதாகமும் இந்த மாதிரி சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால்
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பரலோகத்தை பத்தி சிந்திச்சிட்டு இருக்கிற நம்மள அதிக பரலோக எண்ணம் கொண்டவர்களா ஆக்குமா? சரி, C.S. லூயிஸோட வார்த்தைகளை கேளுங்க. இதை பத்தி அவரு என்ன சொன்னார்னா, நித்திய உலகத்தை தொடர்ந்து எதிர்நோக்குவது சில நவீன மக்கள் நினைக்கிற மாதிரி நிஜத்திலிருந்து தப்பித்தல் அல்லது பேராசை எண்ணம் இல்லை. ஆனால் ஒரு கிறிஸ்துவர் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல இது ஒண்ணா இருக்கு. தற்போதைய உலகத்தை அப்படியே விட்டுடணும்னு இதுக்கு அர்த்தம் இல்லை. நீங்க வரலாற்றை படிச்சீங்கன்னா தற்போதைய உலகத்துக்கு அதிகம் ஊழிய செய்த கிறிஸ்துவர்கள் வரப்போற உலகத்தை பத்தி அதிகமா சிந்திச்சவங்கன்றதை நீங்க பாப்பீங்க. கிறிஸ்துவர்கள் வரப்போகும் உலகத்தை பற்றி நினைப்பதை பெரும்பாலும் நிறுத்திவிட்டதால் அவங்க இந்த உலகத்துல பயனற்றவர்களா மாறிவிட்டாங்க. பரலோகத்தை இலக்கா வைங்க. அப்போ இந்த பூமியை பத்தியும் நீங்க சிந்திப்பீங்க. பூமியை பத்தி மட்டும் சிந்திச்சா இரு உலகத்தை எழுப்பீங்கன்னு சொன்னாரு. அப்படின்னா பரலோகத்தை எதிர்பார்க்கவும் அதுக்கு தயாராகவும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தேவனுடைய நித்திய வீட்டில் என்ன வகையான கொண்டாட்டங்களை நாம அனுபவிக்க போறோம்? சரி, முதலாவதா உற்சாகமான வரவேற்பை நாம எதிர்பார்க்கலாம். நாம பெரும்பாலானவங்க இறக்கிறத பத்தி ரொம்பவே பயப்படுறோம். ஆனா உங்களோட கவலையை போக்க வேதாகமத்துல தகவல்கள் நிறைஞ்சிருக்கு. அப்போஸ்தலர் பேதுரு சொன்னாரு, இயேசுவை உண்மையாக சேவிச்சா இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இந்த வார்த்தைகளை குறைச்சு மதிப்பிடுறது எளிது. சமீபத்தில் ஒஹாயால இருக்கிற கிரேடின்ற சிறுவன் லுகேமியா நோயால ரொம்பவே பாதிக்கப்பட்டு திரும்பவும் பள்ளிக்கு போனான். அவனோட சிகிச்சைகள் காரணமா அவன் தன்னோட வகுப்பு தோழர்களோட ஒரு வருடம் முழுசா பழகல. ஆனா கடைசியா அவரால் ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் வகுப்புக்கு போக முடிஞ்சது. முதல் நாள் பள்ளியோட முதல்வர் அவரை சந்திச்சு கதவை திறந்தாரு. கிரேடிக்கு முன்னால எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் பிரகாசமான வண்ண காகித சூழலை பிடிச்சுக்கிட்டு வரிசையா நின்னாங்க. 8 வயசு கிரேடி அவங்களுக்கு இடையில ஓடும்போது அவங்க கூச்சலிட்டு ஆரவாரம் செஞ்சாங்க. வளாகத்தோட முடிவில் மீண்டும் வருக கிரேடின்னு ஒரு பெரிய பெயர் பலகை இருந்தது. பிள்ளைகள் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. ஆசிரியர்கள் தங்களோட கண்கள்ல இருந்து கண்ணீரை தொடச்சாங்க. அன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வந்த கிரேடி, இதுவே சிறந்த நாளா இருக்கு அம்மா, நான் மிகவும் சந்தோஷமா இருந்தேன், நாட்கள் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. இப்போ அந்த கதையை நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, பள்ளி குழந்தைகள் அத்தகைய வரவேற்பு கொண்டாட்டத்தை நடத்துவாங்கன்னா எல்லாம் வல்ல ஆண்டவரும் அவருடைய தூதர்களும் எப்படி அதை செய்வாங்கன்னு சிந்திங்க. உங்களுக்கு பரலோகத்துல வளமான வரவேற்பு அளிக்கப்படும். அது உங்களுக்கு சிறந்த நாளா இருக்கும். அதை காட்டிலும் வேறொரு நாள் ரொம்பவே நல்லா இருக்கும்னு உங்களால கற்பனை செய்ய முடியாது. நீங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே உங்கள் நிறைவான வரவேற்பு தொடங்குது. ஐஸ்வர்யவான் அப்புறம் தரித்திரன் லாசரு பத்தின நம்மளோட ஆண்டவரோட ஓமையில, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். கர்த்தரான இயேசு பரலோகத்துக்கு போறதுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு துணையா தேவதூதர்களை அனுப்புறாருன்னு நான் நம்புறேன். நீங்க ஒரு நொடி கூட மறக்கப்பட மாட்டீங்க, கைவிடப்பட மாட்டீங்க, இல்லைனா தனியா இருக்க மாட்டீங்க. கடைசியா நீங்க சொந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்றத அங்க உணர்வீங்க. உங்களோட அற்புதமான புது வீட்டை பார்க்கும்போது நீங்க எப்படி உணர்வீங்கன்னு நீங்க கற்பனை செய்ய விரும்பினா, ரத்த சாட்சி ஸ்தேவான் சொல்றத கேளுங்க. அவர் இறந்தபோது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அவர் தேவனுடைய மகிமையையும் இயேசு தேவனின் வலது பாரிசத்தில் நிற்பதையும் கண்டு கூச்சலிட்டார். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்த முதல் நபரா ஸ்தேவானுடைய அனுபவம் தனித்துவமானது. ஆனா நம்ம பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படும் போது நாம எதிர்பார்க்கிற மகத்துவமான வரவேற்புக்கு இது ஒரு முன்னோடியா இருக்குன்னு நிச்சயமா சொல்லலாம். நாம் நம்முடைய கர்த்தருடைய சந்தோஷத்தில் பிரவேசிப்போம். அதனால தேவன் உங்களோட வாழ்க்கையில செஞ்சதையும் உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதையும் கொண்டாட நீங்க அவளோட காத்திருக்கும் போது உற்சாகமான வரவேற்பை எதிர்நோக்குங்க. அப்புறம் ஒரு பெரும் வெகுமதியை எதிர்பாருங்க. பரலோகத்தோட மகிழ்ச்சிகள்ல ஒன்னா இந்த பூமியில உண்மையா இருக்கிறதுக்காக வழங்கப்படுற வெகுமதிகளும் இருக்கும். நீங்க வேதாகமத்தோட கொள்கைகளின்படி வாழ்ந்தா முந்தைய செய்திகள்ல நான் பேசினது மாதிரியானது வேதாகமத்துல விவரிக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு பல வெகுமதிகள் இருக்கு. இயேசு அடிக்கடி இப்படி சொன்னாரு, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னாரு. லூக்கா 6:23, அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். லூக்கா 6:35, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பவுல் கருப்பொருளை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சொன்னாரு, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
பரலோகத்தோட வெகுமதிகளை கிரீடங்கள்னு வேதாகமும் விவரிக்குது. 1 கொரிந்தியர் 9 விவரிக்கப்பட்டிருக்கிற வெற்றியாளரோட விக்டரின் கிரீடத்தை பாருங்க. அங்க இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பூமியில ஒழுக்கமான தெய்வீக வாழ்க்கையை வாழற கிறிஸ்துவர்களுக்கு இது தேவன் தர வெகுமதியா இருக்கு. அதுக்கப்புறம் மகிழ்ச்சியோட கிரீடம் இருக்கு. பவுல் இதை 1 தெசலோனிக்கேயர் 2 விவரிக்கிறாரு. அவர் சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நம்முடைய வாழ்வாலும் செயல்களாலேயும் வார்த்தைகளாலேயும் கிறிஸ்துவோட செல்வாக்க பகிர்ந்து கொண்டவர்களை பரலோகத்துல காண்ற மகிழ்ச்சி இதுதான். அப்புறம் நீதியோட கிரீடம் இருக்கு. இந்த வெகுமதியோட திறவுகோல் ஆண்டவரோட வருகைக்காக தீவிர விருப்பத்தை வளர்த்துக்கிறதா இருக்கு. அப்போஸ்தலராகிய பவுல் இந்த மாதிரி சொன்னாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அடுத்ததா சோதனைகள் அப்புறம் துயரங்களை சகிப்பவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஜீவ கிரீடம் இருக்கு. அதை நம்ம இங்க பார்க்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிட பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கடைசியா மகிமையோட கிரீடம் இருக்கு. பேதுரு அதை இந்த மாதிரி விவரிக்கிறாரு. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். உங்களோட ஊழியால, அதாவது உங்களோட செய்கைகளால தொடப்பட்டவங்களை பார்க்கறதே பரலோகத்துல ரொம்ப பெரிய வெகுமதியா இருக்கு. அப்பதான் நீங்க உணர்ந்ததை விட அதிகமா வாழ்க்கையில எதையாவது சாதிச்சிருக்கீங்கன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது. மேலும் நாம வகிக்கிற பங்கிற்கு நாம எல்லாருமே வெகுமதியை பெற போறோம்னு வேதாகமும் சொல்லுது. எல்லாத்தையும் எப்படி பிரிச்சு கொடுக்க போறாருன்னு நான் அடிக்கடி யோசிப்பேன். ஆனா பூமியோட தூசியிலிருந்து நம்ம எல்லாரையும் அவரால் உருவாக்க முடிஞ்சா நாம எல்லாரும் பயனடைகிற வெகுமதி முறைய அவரால கண்டிப்பா செயல்படுத்த முடியும். அதனால நீங்க கொண்டாட்டத்தை எதிர்நோக்கும் போது உயிர்த்தெழுந்த சரீரத்தையும் எதிர்நோக்கி காத்திருங்க. அற்புதமானது இல்லையா? இதை கேளுங்க. நாம பரலோகத்துல பேய்களாவோ தேவதூதர்களாவோ உடலற்ற ஆவிகளாவோ இருக்க போறதுன்றத நினைவில் கொள்றது முக்கியம். எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்ல நம்முடைய உயிர்த்தெழுதலின் தருணத்துல நம்மளோட புதிய மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தை கொண்டாட போறோம். யோவான் 11 மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட லாசருவை போல நாம இருக்க போறதில்ல. அவர் தன்னோட கல்லறை ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு வெளியே வந்தார். மற்றவங்க அந்த ஆடைகளை அவர் மேலிருந்து கலைந்தார்கள். ஆனால் அப்படி இல்லை, நாம இயேசுவை போல இருப்போம். அவர் உயிர் திருப்பப்பட்டு அவருடைய கல்லறை ஆடைகளை கடந்து போனாரு. லாசரு திரும்பவும் எழுந்த பின்பும் இறந்தாரு. ஆனா இயேசு எழுந்த பின்பு வயதாகி நோயை அனுபவிக்கல. அவர் பலவீனத்தை சந்திக்கல, இல்லைன்னா மரணத்தை சந்திக்கல. பிலிப்பியர் 3 கர்த்தராகிய இயேசு நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்னு சொல்லுது. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இது ஒரு நல்ல செய்தி. இந்த செய்தியை கேட்கிற உங்களில் சிலர் நோய்களாலையும் இயலாமைகளாலையும் முதுமையின் அழிவுகளாலையும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. மருத்துவ விஞ்ஞானம் இந்த எல்லா சிக்கல்களையும் எதிர்நோக்குது. அதுல சில முன்னேற்றங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. சர்ஜன் ஜான் பெக் 2010 ஆப்கானிஸ்தான்ல ஏற்பட்ட வெடி விபத்துல கை கால்னு 4 இழந்த ஒரு அமெரிக்க கடற்படை வீரர். தன்னோட மிஞ்சின வாழ்நாள் முழுக்க செயற்கை கைகள் அப்புறம் கால்களை அணிஞ்சு தான் கழிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இதை என்னால நம்ப முடியல. 2016 அவருக்கு இரட்டை கை மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சு. மூலசாவு அடைஞ்சிட்டதா அறிவிக்கப்பட்ட ஒரு இளைஞர்கிட்ட இருந்து மூட்டுக்கள் வந்தது. மேலும் 60 அறுவை சிகிச்சை நிபுணர்கள், செவிலியர்கள் அப்புறம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொண்ட குழுவால செய்யப்பட்ட 14 மணி நேர மாற்று அறுவை சிகிச்சைக்காக பாஸ்டன்ல இருக்கிற ஒரு அறுவை சிகிச்சை அறைக்கு அவரோட கைகள் ஐஸ் கட்டிகள்ல கொண்டு செல்லப்பட்டுச்சு. அடுத்த நாள் பெக் எழுந்தப்போ அவர்கிட்ட வேறொருவரோட கைகள் இருந்தது. இன்னைக்கு ஜான் பெக் தன்னோட புதிய கைகளால பல தினசரி பணிகளை செய்ய முடியுது. அவரோட புத்தகமான ரீபில்டிங் சர்ஜன் பெக்கோட பிரதிநிதிகளை அவர் கையெழுத்திடவும் செய்கிறாரு. மனித மருத்துவ தொழில்நுட்பம் நம்மளோட உடல்களை கொடூரமான துயரங்கள்ல இருந்து மீட்டெடுக்க இந்த அளவுக்கு உதவி செய்ய முடிஞ்சா, உயிர்த்தெழுதலின் தருணத்துல தேவன் உடனடியா என்ன செய்ய முடியுன்றத கற்பனை செஞ்சு பாருங்க. 1 கொரிந்தியர் இந்த மாதிரி சொல்லுது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சரீரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டதை கவனிங்க. அது அவரோட தனிப்பட்ட DNA மூலம்
அடையாளம் காணக்கூடிய அவரோட சொந்த இயற்கையான சரீரமா இருக்கு. அவரோட தனிப்பட்ட சாரம் அப்புறம் அவரோட தனிப்பட்ட குணங்கள் அப்படியே அதுல இருந்தது. கருவுற்ற போது அவர் பெற்ற அதே உடல் தான் அது. ஆனா மகிமையான ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு நொடி பொழுதுல புதிய திறன்களோட ஒரு அழியாத உடலா அது மாற்றப்பட்டுச்சு, புத்துணர்ச்சி அடைஞ்சது. அந்த சரீரம் கதவுகள் வழியா போகவும், காத்துல மிதக்கவும், உணவு உண்ணவும், நண்பர்களை தொடவும் திறன் கொண்டதா இருந்தது. அவருடைய உயிர்த்தெழுதல் சரீரம் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம சரீரங்கள் எப்படி இருக்க போறதுன்றதை காட்டுது. ஆண்டவர் மாதிரியான சரீரங்களை நம்ம பெற போறோம். இப்போ நீங்க விரும்புற எல்லாத்தையும் சிந்திக்கலாம். அடுத்த முறை நீங்க ஒப்பனை அறுவை சிகிச்சையை செய்யும்படி பரிசீலிக்கும் போது இதை நினைவில் கொள்ளுங்க. நீங்க இன்னும் சில காலம் காத்திருப்போம்னா அதை செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவரை போலவே நம் அனைவரையும் மாற்றப் போகிறார். அதனால நீங்க உங்க மகிமைக்குள்ள பிரவேசிக்கும் போது நீங்க ஒரு உற்சாகமான வரவேற்பை எதிர்நோக்குவீங்க. நீங்க ஒரு பெரிய வெகுமதியை எதிர்நோக்குவீங்க. நீங்க உயிர்த்தெழுந்த சரீரத்தை எதிர்நோக்குவீங்க. ஆனா பலரை ஆச்சரியப்படுத்துற ஒண்ணு இங்க இருக்கு. நீங்க ஒரு புதுப்பிக்கப்பட்ட பணியை எதிர்நோக்குவீங்க. உங்களோட உயிர்த்தெழுந்த சரீரம் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நீங்க பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். பரலோகத்தோட ரொம்ப பெரிய அம்சங்கள்ல ஒன்று அதிக சேவைக்கான வாய்ப்பை உள்ளடக்குனது. பரலோகத்தில் அர்த்தமுள்ள பணிகள்லையும் சேவை செயல்கள்லையும் ஈடுபடுவோன்னு வெளிப்படுத்துதல் புத்தகத்துல 2 முறை சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்துதல் 7:15 சொல்லுது, ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். வெளிப்படுத்துதல் 22:3 சொல்லுது, இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து. நாம பரலோகத்துக்கு போய் ஒரு மேகத்தின் மேல உட்காந்து ஒரு கிட்டாரை வாசிக்க போறதில்ல. இல்லைன்னா நாம அங்க போனதும் நம்ம செய்ய போறதா நினைக்கிறது எதுவா இருந்தாலும் அது அப்படியா இருக்க போறதில்ல. நிச்சயமா இல்ல. சரி, அது என்ன மாதிரியான வேலையா இருக்கும்னு நீங்க கேட்கலாம். ராண்டி ஆல்கான் விவரிக்கிற வார்த்தைகளை கேளுங்க. பரலோகத்தில் வேலை விரக்தியாவோ இல்ல பயனற்றதாவோ இருக்காது. மாறா அது சிதைவினால் உண்டாகும் தடையின்றி, சோர்வால் உண்டாகும் தடையின்றி, வரம்பற்ற வளங்களால் மேம்படுத்தப்பட்ட நீடித்த சாதனைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். நமக்கு பிடிச்ச விளையாட்டு இல்லைனா நமக்கு பிடிச்ச பொழுதுபோக்க அணுகிற அதே ஆர்வத்தோட இந்த வேலையையும் நாம அணுகுவோம். வேற வார்த்தையில சொல்லணும்னா வேலை கடினமா இருக்காது. யாரும் உங்களை தள்ளாம, நீங்க செய்ய விரும்பாததை செய்ய சொல்ல முயற்சிக்கிற யாரும் இல்லாம வேலையை செய்யறது பரலோகத்தோட ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா சரியானதை செய்யறதுக்கான விருப்பத்தை தேவன் உங்களுக்குள்ள வைக்கிறாரு. நீங்க தினமும் எழுந்து வேலை செய்ய முடியும். அது வாழ்க்கையோட மகிழ்ச்சியா இருக்கும். ஒருவேளை பரலோகத்துல நம்ம செய்யற வேலைகள் இந்த பூமியில நாம செய்யற வேலையோட விரிவாக்கமா இருக்கலாம். சில தொழில்கள் பரலோகத்துல இருக்காது. பரலோகத்துல டாக்டர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நோய் எதுவுமே இருக்காது. காவல்துறை அதிகாரிகளோ சிறை காவலர்களோ அங்க இருக்க மாட்டாங்க. சுவிசேஷர்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஏற்கனவே கிறிஸ்துவை அறிந்திருப்பார்கள். ஆனா இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க. மேலும் ஆசிரியர்களும் இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா அறிஞ்சவர்களா இருக்க மாட்டோம். நாம கத்துக்கிறத கத்துக்கிட்டு கற்பிக்கிற திறன் கொண்டவர்களா இருப்போம். புதிய வானத்தின் நிர்வாகத்தில் அதிகாரம் மற்றும் பொறுப்பு அடுக்குகள் இருக்கும் என்பதை நாம் அறிவோம். நம்மில் சிலர் விஞ்ஞானிகளா இருப்பீங்கன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா தேவனுடைய புதிய வானங்களும் புதிய பூமியும் ஆராயறதுக்கு ஆச்சரியங்கள் நிறைஞ்சதா இருக்கும். புதிய தொழில்கள், புதிய பொழுதுபோக்குகள், புதிய முயற்சிகளை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நித்தியமாக பயிற்சி செய்யறதன் மூலமா நீங்க சிறந்த சிம்போனிகள்ல தேர்ச்சி பெறலாம். அற்புதமான கலைப்படைப்புகளை உருவாக்கலாம், விளையாட்டுகளை விளையாடலாம், புத்தகங்களை எழுதலாம், விரிவுரைகளை வழங்கலாம், சுவாரஸ்யமான இடங்களை ஆராயலாம், அப்புறம் ஆபத்து இல்லாம வாழ்க்கையை அனுபவிக்கலாம், மகிழ்ச்சியா அனுபவிக்கலாம். வழியில அர்த்தமுள்ள வேலைகள் இருக்கும். அப்புறம் நிறைவேற்றுகிற பொறுப்புகளும் செயல்பாடுகளும் அங்க இருக்கும். நீங்க பரலோகத்துக்கு வரும்போது, இந்த பூமியில நடக்கிற காரியங்கள் முடிவுக்கு வரும்போது நீங்க கொண்டாட்டத்துல கலந்துக்கிட்டு உங்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்படும். அப்போ உங்களுக்கு ஒரு சிறந்த வெகுமதியும் கிடைக்கும். உங்களோட சரீரம் திரும்பவும் உயிர்த்தெழுப்பப்பட்டு முற்றிலும் மறுரூபமாகும். நீங்க புதுப்பிக்கப்பட்ட பணியை பெறுவீங்க. அதோட நீங்க ஒரு அரச சிங்காசனத்தை எதிர்நோக்குவீங்க. நம்முடைய கிரீடங்களை அவருடைய பாதத்தில் வைத்து முழு புரிதலோடையும் மகிழ்ச்சியோடையும் அவரை ஆராதிக்கும் போது பரலோகத்துல ரொம்ப பெரிய ஆற்றலும் உற்சாகமும் தேவனுடைய சிங்காசனத்தை சுத்தி இருக்கும். வெளிப்படுத்தல் 4:5 பரலோகத்தின் பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் உரத்த குரல்ல பாடும்போது அதோட முன்னோட்டத்தை நாம பார்க்கிறோம். சிங்காசத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. டாக்டர் வெர்னன் வேலி பல தசாப்தங்களா ஆராதனை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாரு. அவர் ஒரு சின்ன அலாஸ்கா திருச்சபையில் தன்னோட சின்ன வயசுலேருந்து கலந்துக்கிட்ட நாட்கள்ல இருந்து ஆராதனை மேலான அவரோட ஆர்வம் வளர ஆரம்பிச்சது. அவரோட பெற்றோர் அங்கே மிஷினரிகளாக இருந்தாங்க.
மேலும் குறைபாடுகள் உள்ளவர்கள் மேல அவங்களுக்கு ஆழ்ந்த பாரம் இருந்தது. அவங்க ஆராதனைகளுக்காக சந்திச்சப்போ ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அங்க செயல்பட்டுச்சு. டீக்கனா மாறின ஒரு குடிகாரர், ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியரா மாறின ஒரு விபச்சாரி, பியானோ வாசிச்ச ஒரு பார்வையற்றவர், திருச்சபை வளாகத்தை பராமரிச்சவர், தப்பி ஓடின ஒரு முன்னாள் கைதி, பிறப்பிலேயே முடமான ஒரு இளம் பெண், டவுன் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன் போஜனத்தை பரிமாற உதவினாரு. ஆனா அவங்க எல்லாருமே தேவனை துதித்து பாடினார்கள். வெர்னன் வேலி சொல்றாரு, ஞாயிறு இரவு ஆராதனைகளின் போது என் தந்தை நீண்ட நேரம் துதி ஆராதனையை நடத்த விரும்புவார்னு எனக்கு தெரியும். என் தந்தை ஒரு போதகர். நாங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை இரவு பாடுறது வழக்கம். சில நேரங்கள்ல அதுவே முழு ஆராதனையாவும் நீடிச்சது. வேலி சொல்லும்போது 1940களில் நாடு முழுக்க யூத் ஃபார் கிரைஸ்ட் பேரணிகள் நடந்தப்போ என்னோட தந்தை ஊழியத்துல நுழைஞ்சாரு. அந்த பேரணிகளோட உற்சாகத்தையும் என் வாழ்க்கையில அது ஏற்படுத்தின தாக்கத்தையும் நான் ஒருபோதும் இழக்கல. அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியும் எங்களோட சபை துதிப்பாடலுக்கு பின் துதிப்பாடலை பாடியதுன்னு சொன்னாரு. அந்த நாட்களில் நீங்க அறிஞ்சிருந்தா நீங்க எல்லா சரணங்களையும் இல்ல 4 சரணங்கள் இல்ல 5 சரணங்களையும் சில சமயங்க பாடியிருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி சபைக்கு நடுவில் இருந்து ஒரு குழப்பமான பரபரப்பு ஏற்பட்டுச்சு. டாக்டர் வேலி அதை நினைவு கூர்ந்தாரு. ஒரு குறிப்பிடத்தக்க ஊனமுற்ற பெண் தன்னோட சக்கர நாற்காலிய திருச்சபையோட முன்வரிசையை நோக்கி மெதுவா இயக்கிறத பார்த்தாரு. மனமாறின அந்த முன்னாள் குடிகாரர் எழுந்து அவங்கள பிரசங்க மேடையை நோக்கி வரதுக்கு உதவி செஞ்சாரு. ரெவரண்ட் வேலி இறங்கி அவங்க பக்கத்துக்கு வந்தாரு. அவங்களோட ஆல்பபெட் ஸ்லேட்டை பயன்படுத்தி அவங்க ஒரு தனிப்பாடலை பாட விரும்புறதா அவர்கிட்ட சொன்னாங்க. அவங்க அமேசிங் கிரேஸ்ன்ற பாடலை பாட விரும்பினாங்க. பார்வையற்ற பியானோ இசைக்கலைஞர் அமேசிங் கிரேஸ்ன்ற பாடலை வாசிச்சாரு. அந்த சின்ன பெண் முணுமுணுத்து இசையோட இணைஞ்சு பாட ஆரம்பிச்சதுனால அவ பாடின ஒரு வார்த்தையை கூட என்னால தெளிவா புரிஞ்சிக்க முடியலன்னு டாக்டர் வேலி சொன்னாரு. அந்த நேரத்துல இசையையும் முணுமுணுத்த வார்த்தைகளையும் ஒரு பொருட்டா நாங்க நினைக்கல. அவ என்ன செய்யறான்றத நாங்க எல்லாருமே உள்ளுணர்வா புரிஞ்சுக்கிட்டோம். மேலும் முக்கியமா அவ ஏன் அதை செய்யறான்றத அறிஞ்சிருந்தோம். எங்களுக்கு சந்தேகமே வரல. அவங்க இதயத்திலிருந்து உயிருள்ள தேவனை பாடி ஆராதிக்கிறாங்கன்றத நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருடைய கண்கள்லையும் கண்ணீர் அருவியா கொட்டுச்சு. அந்த கணத்துல குழந்தைகள் கவரப்பட்டு அமைதியானாங்க. கோடிக்கணக்கான தேவதூதர்களோட சேர்ந்து நம்மளோட குறைபாடுகள் எல்லாமே நீங்கி நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்த நிலையில நம்மளோட சுமைகள் எல்லாமே நீக்கப்பட்டு கோடிக்கணக்கான மக்களோட நம்மளோட குரல்களை எழுப்பி தேவனோட அற்புதமான கிருபையை பத்தி பாடுற தருணத்தை உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? ஆமா, ஒரு உற்சாகமான வரவேற்பு, அப்புறம் ஒரு செழுமையான வெகுமதி, அப்புறம் ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம், ஒரு புதுப்பிக்கப்பட்ட பணி, ஒரு அரச சிங்காசனம், அப்புறம் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல்ல ஒரு மறு இணைப்பு. இதெல்லாத்தையும் நம்ம எதிர்நோக்கிறோம். இதோ இன்னொரு விஷயம், நீங்க சிங்காசனத்தை சுத்தி கூடி வரும்போது நீங்க திரும்பி பார்ப்பீங்க. அப்போ கிறிஸ்துவில் பிரியமானவர்களை ஒருத்தரை ஒருத்தரை அறிஞ்சிப்பீங்க. நீங்க பூமியில விட்டு போன ஐக்கியத்தை பரலோகத்துல தொடர்வீங்க. எல்லா காலங்களிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் அங்க இருப்பாங்க. இனி பிரிவினை இல்ல, இனி துன்பம் இல்ல. நான் திரும்பவும் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் பார்ப்பேன். மேலும் எனக்கு முன்னால மகிமையில பிரவேசிச்ச அன்பானவர்களையும் சந்திப்பேன். நம்ம வாழ்க்கை ஆண்டவரால் ஒழுங்கப்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் அவரு நம்மள பூமியில நட்பு, திருமணங்கள், குடும்ப அலகுகள், உறவுகள், அப்புறம் ஐக்கியம் இதெல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாரு. நம்மள முதலா ஒன்னா இணைத்த அதே தேவன் திரும்பவும் நம்ம ஒன்று சேர்ப்பாரு. மேலும் கருத்து வேறுபாடுகள், அனைத்து ஆளுமை மோதல்கள் எல்லாத்தையும் கழிச்சிட்டு விட்டு போன இடத்திலிருந்து நாம தொடரலாம். 2003 நுரையீரல் ஃபைப்ரோசிஸ்னால ஏற்பட்ட சிக்கல்களின் காரணமா அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால சுவிசேஷகர் பில் பிரைட் தன்னோட பரலோக அனுபவத்தின் தன்மையை பத்தி சிந்திச்சாரு. அவர் இதை எழுதினாரு. நமக்கு முன் சென்ற அன்புக்குரியவர்களையும் நண்பர்களையும் பார்க்கும்போது நாம் என்ன மகிழ்ச்சி அனுபவிப்போம் என்பதை வரலாற்றில் எந்த ஒரு சந்திப்பாலும் முன்னறிவிக்க முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்திலும் நாம் அனைவரும் ஒன்றாக கொண்டு வரப்பட்டால் நம் முகங்கள் பிரகாசிக்கும். இந்த ரத்தம் கழுவப்பட்ட பாவிகள் முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் ஒருவரையொருவர் வரவேற்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? கர்த்தராகிய இயேசுவை நாம் எப்படி ஒன்றாக ஆராதிப்போம்? நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிப்போம்? என் நண்பர்களே, நாம தொடர்ந்து முன்னேறினா நமக்கு காத்திருக்கிற கொண்டாட்டம் விவரிக்க முடியாததா இருக்கு. இது ஒரு உற்சாகமான வரவேற்பு, ஒரு பெரிய வெகுமதி, ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம், இது ஒரு ராஜரீக சிங்காசனம், எடுத்துக்கொள்ளப்படுதல் தர மறு இணைவு, அப்புறம் ஒரு உயிர்த்தெழுந்த ரட்சகர். இதெல்லாத்தையும் நாம எதிர்நோக்கணும். ஆமா, பரலோகத்துல நமக்கு நிகழற மற்ற எல்லா விஷயங்களும் புறம்பானது. ஏன்னா பரலோகத்துல முக்கியமான விஷயம் இயேசுவை நாம் பார்ப்பதுதான். பரலோகத்தை பத்தின ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு உயிர்த்தெழுந்த மீட்பரை சந்திக்கிறது.
நீங்க இயேசுவை நேருக்கு நேரா பாப்பீங்கன்னு வேதாகமம் சொல்லுது. வெளிப்படுத்துதல் 22:4 அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் என்பதை விட வேதாகமத்தில் மகிமையான வசனம் வேற எதுவுமே இல்ல. எதிர்காலத்துல ஒரு நாள் உங்க இதயம் தேவனோட ஒப்புரவாகி இருந்தா, நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னா, நீங்க இறந்து பரலோகத்துக்கு போனா நீங்க இயேசுவை நேருக்கு நேரா சந்திப்பீங்கன்னு வேதாகமம் சொல்லுது. இதுதான் உங்களோட இறுதி இலக்கு. இது உங்க வாழ்நாள் முழுவதும் ரொம்ப அற்புதமான தருணமா இருக்கும். இதுக்காக தான் நீங்க வாழறீங்க, இதுக்காக தான் காத்திருக்கீங்க, உங்க முழு மனதோட நீங்க எதிர்பார்க்கறீங்க. இது கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தும் ஒரு கொண்டாட்டமாகும். நீங்க அவரை பாப்பீங்க. பார்வையற்ற கவிஞர் ஃபேனி கிராஸ்பி அறிவிச்சா மாதிரி, நான் அவரை நேருக்கு நேர் பார்த்து கிருபையால் மீட்கப்பட்ட என் கதையை சொல்வேன். நீங்க இறந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, அதுக்கான பதில வேதத்திலிருந்து தரேன். நீங்க இறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால நீங்க செஞ்சதையே நீங்க இறந்த பின்னாலையும் செய்வீங்க. நீங்க ஈடுபட்டிருக்கிற எல்லாத்துலயும், நீங்க செய்யற எல்லாத்துலயும் இயேசுவை பிரியப்படுத்த விரும்புவீங்க. வேதாகமம் சொல்லுது, அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். உங்க இருப்பிடம் மாறலாம் சகோதர சகோதரிகளே, ஆனா வாழ்க்கையில உங்களோட முக்கிய நோக்கம் மாறவே மாறாது. பூமியில கிறிஸ்துவ பிரியப்படுத்தின விஷயங்கள் பரலோகத்திலையும் அவரை பிரியப்படுத்தும். அதாவது கிறிஸ்துவ பின்பற்றுபவர்கள் வானத்தை பிரகாசிக்க வைக்கிற, அப்புறம் தேவதூதர்களை பாட வைக்கிற ஒரு உற்சாகமான கொண்டாட்டத்தை எதிர்நோக்கிறாங்க. இந்த பூமியில நீங்க கடைசி நாள், கடைசி மணி நேரம், கடைசி நிமிடத்திற்கு வரும்போது இனி வரப்போற நல்ல காரியங்களுக்கு, அப்புறம் ரொம்ப சிறந்த காரியங்களுக்கு தயாராகிறீங்க. நீங்க முன்னோக்கி போக தயாரா இருக்கீங்க. நீங்க முன்னோக்கி போறத நிரந்தர முன்னோக்கியா மாத்தலாம். பரலோகத்தோட கொண்டாட்டத்தையும் நித்திய சந்தோஷங்களையும் தவற விடாதீங்க. பரலோகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக இயேசு மரித்து திரும்பவும் உயிர் தெழுந்தாரு. எல்லாத்தையும் தயார் செய்ய அவர் உங்களுக்கு முன்னால போயிருக்காரு. அவரோட மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில முன்னோக்கி போக முடியும். முழு மனித இனமும் பாவத்தால விழுந்த அந்த விஷத்தை இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் குணப்படுத்தும். அவரு சிலுவையில மரிச்சார்னு வேதாகமம் சொல்லுது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கவனமா கேளுங்க. இந்த 10 செய்தி தொடரோட கடைசி செய்தியில சொல்ற, இயேசு இல்லாம நீங்க என்னென்னைக்கும் முன்னேறவே முடியாது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்வில் பின்னோக்கி போவதில்லை. ஆமென். இன்னைக்கான திருப்புமுனை நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சதற்கு உங்களுக்கு நன்றி. நம்ம எந்த அளவுக்கு அதிகமா வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பான தேவன் நம் ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட உறவை வச்சிருக்க விரும்புறாருன்றத நாம புரிஞ்சுக்கிறோம். அதனால நீங்க அந்த உறவை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா, நீங்க அவரோட நித்தியத்தை செலவிடுறத உறுதி செய்ய விரும்புனீங்கன்னா, நீங்க உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்க ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா, உங்களோட முடிவை மற்ற கிறிஸ்தவர்களோட அப்புறம் நம்பகமான ஒரு ஊழியம் இல்லைனா உள்ளூர் திருச்சபையில பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அப்போ நீங்க உங்க நம்பிக்கையில தொடர்ந்து வளருவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த முறையும் இந்த திருப்புமுனை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ஆவலோட காத்திருக்கேன்.